ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திரு அரவிந்த் குணசேகர், இல்லை ஒட்டுமொத்தமாக உங்களோட பார்வை இது எக்ஸிட் போலோட ஒரு அவுட் பர்சனாக ஒரு பெர்செப்ஷனாக என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக ஒரு 7-8 கருத்து கணிப்பு வந்ததாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. 5 திமுக கூட்டணி ஆதரவாகவும் 2 அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் 1 விஜய் தாவேகாவுக்கு ஆதரவாகவும் வந்திருக்கிறது. எல்லாத்தோட சாம்பிள் சைஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல அதிகமான சாம்பிள் சைஸுங்கிறது மை ஆக்சிஸ் தான். அதுதான் ஆக்சிஸ் மை இந்தியா தான் சாம்பிள் சைஸ் அதிகம். 45,000 கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய பூத்துன்னு பார்த்தீங்கன்னா 75,000 பூத் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அப்படின்னா ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு சாம்பிள் கூட எடுக்கல. 45,000 சாம்பிள் எடுத்திருக்காங்கன்னா பாதி பூத்தை தான் கவர் பண்ணி சாம்பிள் எடுத்துக்காரு தான் பார்க்கணும். ஆனால் 234 தொகுதியிலையும் கவர் பண்ணியிருக்கிறா சொல்கிறாங்க. இதில் என்னென்னா மை ஆக்சஸில் மட்டும் நம்ம பார்க்கும்போது எதுலேயுமே தொகுதி வாரியாக இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2-3 அமைப்புகளை தவிர மற்றவர்கள் வட இந்தியா ஊடகங்கள் கொடுத்த எந்த இடத்துலையுமே தொகுதி வாரியான ஒரு பிரேக்கப் கொடுக்கல. மை ஆக்சஸும் தொகுதி வாரியாக பிரேக்கப் கொடுக்கல. பொதுவாக என்ன எடுத்திருப்பாங்கன்னா அக்ராஸ் த ஸ்டேட் எல்லாத்துக்கும் போய் ஒரு தொகுதிக்கு ஒரு சாம்பிள்னு சொல்லி எடுத்து அதை அப்படியே பர்சன்டேஜாக போட்டு கொடுத்ததை தான் நம்ம பார்க்கணும். தொகுதி வாரியாக ஒரு டீட்டெயில் ஸ்டடி இல்லை. அதனால் நம்ம அதை கவனமாக எடுத்துக்கணும். மை ஆக்சஸ் மட்டும் கிடையாது, யாருமே தொகுதி வாரியான ஒரு பிரேக்கப் கொடுக்கல. ஓவரால் பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க, பர்சன்டேஜ் எப்படி வருதுன்னு போட்டு கொடுக்குறதா நான் பார்க்குறேன். இந்த அனைத்து எக்ஸிட் போலையுமே ஒரு டைரக்ஷனை தெளிவாக நமக்கு காமிக்குது, பாரிங் அந்த 2 தவிர. நான் அவுட்லையருங்கிறது நான் மை ஆக்சஸ் கூட அவுட்லையராக பார்க்கல. நான் அவுட்லையர்னு பார்க்குறது அந்த அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறக்கூடிய டைம்ஸ் நவ் ஜேவிசியும் அதே போல் CNN ஓட் வைமும் அந்த 2 மட்டும்தான் ஒரு அவுட்லையராக நான் பார்க்குறேன். மற்றபடி டைரக்ஷன் ரொம்ப தெளிவாக தெரியுது. டைரக்ஷன் என்ன தெரியுதுன்னா திமுக கூட்டணி கொஞ்சம் முன்னிலையிலும் போட்டி திமுகவுக்கும் இது விஜய் அதிமுக வாக்களை மிகவும் அதிகமாக பாதிக்கிறார் என்பதை ஒரு டைரக்ஷன் நான் பார்க்குறேன். அந்த டைரக்ஷன் நான் களத்தில் பார்த்த வரைக்கும் அந்த டைரக்ஷன் இருப்பதையும் நான் உணர்றேன். விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகள் அதிகமான வாக்குகள் அதிமுக வாக்குகளை தான் எடுக்கிறார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம பார்த்தோம். நான் களத்திலே அதை பார்த்தேன். நான் சர்வேல வந்திருக்கிற ஒரு டேட்டாலையும் நம்மளால் அதை பார்க்க முடியுது. மை ஆக்சிஸ் இன்னமும் அதை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் காமிக்கிறார். மை ஆக்சிஸில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 43 இடங்களும் அதிமுக கூட்டணி 43%, அதிமுக கூட்டணி 40% நினைக்கிறேன். ஒரு 3% கேப் இருக்கிற மாதிரி. சுமார் அதிமுக கூட்டணி 38லேருந்து 54 இடங்கள் வரைக்கும் அவங்க பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வாக்கு சதவீதம் 2021 வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 40%, அரௌண்ட் 40 ஏடிஎம்கே கூட்டணியும் அரௌண்ட் 43 டிஎம்கே கூட்டணியும் இருந்தாங்க. மை ஆக்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கூட்டணி அந்த 43லேருந்து 35% வருகிறார்கள், 8% குறைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணி 40லேருந்து 23னா 17% குறைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் மேஜராக ஒரு நம்ம பாயிண்டாக பார்க்கக்கூடியது. அப்படின்னா 17%னா திமுகவுக்கு ஒரு ஓட்டு போச்சுன்னா அதிமுக கூட்டணியிலேருந்து 2 வாக்குகள் விஜய்க்கு போவதாக அவர்கள் சொல்கிறார்கள். இதான் நம்ம பார்க்குறோம். இதில் எனக்கு என்னென்னா மற்றவங்க சொன்ன மாதிரி தான் இதில் ரூரலில் விஜய் 33% வாக்குகளை பெறுகிறார் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க. இதை நம்ம எதோட பொருத்தி பார்க்கணுன்னா 75,000 பூத்தில் 44,000 பூத்தில் தான் ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு எடுத்தால் கூட 44,000 சாம்பிள் தான். ஸோ அதனால் அந்த ரூரலில் எனக்கு என்னமோ ஒரு இந்த டேட்டாவில் ரூரலில் எனக்கு ஒரு திரு சுமந்த் குறுக்கிட விரும்புகிறார். 2 பாயிண்ட் தான். ஒன்று இவர் என்ன சொல்கிறாரு, 1253 டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் அப்படிங்கிறாரு. மொத்தமாக 96 சர்வேயர் போட்டு இந்த போல நடத்தியிருக்காங்க. 96 சர்வேயர் 1253னா ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேயர் 10 டவுனுக்கோ வில்லேஜுக்கோ 10 பூத்துக்குனே வச்சுப்போம், தொகுதி கூட வேண்டாம், ஒரு நாளைக்கு 10 பூத்து. அவர் ஒவ்வொரு சர்வேயரும் சுமார் 450 வாக்குகள். ஏன்னா அது எக்ஸிட் போல், இது ஒப்பீனியன் போல் கிடையாது. ஸோ ஒரே நாள் தான் அது நீங்கள் ஒரு வாரத்தில் பண்ண முடியாது. ஸோ ஒரு நபர் ஒரு நாளைக்கு 10 இடங்களில் போய் சராசரியாக 450 வாக்குகள் குறித்து கொண்டு கொடுக்க முடியுமா? இது சாத்தியமா? ஒன்று இந்த மெத்தடாலஜியே ஒரு கேள்விக்குறி ஆயிடுது. ரெண்டாவது, இன்னும் ஒரு போல் நம்ம மிஸ் பண்ண போல் இந்த ஸ்பிக் மீடியான்னு இருக்கு. அவங்க ஏன் குறிப்பிடுறேன்னா 2016 தேவர் ஒன் ஆஃப் த 2 or 3 pollsters who got it right. மற்றவங்க எல்லாருமே நேஷனல் சேனல்ஸ் எல்லாருமே தப்பாக சொன்னபோது இவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. சென்ற முறை திமுக ஜெயிக்கணும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுடைய கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட CNN News 18 அதே 120, 124 ஃபார் ஏடிஎம்கே தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 6-3, 5-3, 5 போல் திமுக பக்கமும் 3 போல் அண்ணா திமுக பக்கமும்
ஒன்று தாவேகா பக்கமும் இருக்கிறது. ஸோ டோட்டலாக அது 8 போல்னு நினைக்கிறேன், 8ஓ 9ஓ. ஸ்பிக் நியூஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா 146 திமுக கூட்டணிக்கு, என்டிஏக்கு 85. இல்லை 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 இல்லை, ஸ்பிக் மீடியா வந்து 120லிருந்து 124 நேத்து மாலை வெளியிட்டிருந்த அந்த இல்ல ஸ்பிக் நியூஸ் எம்சிவி நெட்வொர்க் அதான சொல்றீங்க? இல்ல 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 இல்ல, நீங்க சொல்றது வேற. இது அந்த ஸ்பிக், ஐ டெல் யூ த நேம் ஆஃப் தட். அந்த இடம் வளம் அப்படிங்கிறது அவங்க ஆக்சுவலா ஏடிஎம்கே அஃபிலியேட்டட். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ரிலையபிளாங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஐ வில் டெல் யூ த நேம் ஆஃப் த இது. அடுத்தது ரைட், நீங்க தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்த எக்ஸிட் போலில் ஒரு டைரக்ஷன் நமக்கு காமிக்குதுங்க. டைரக்ஷன் என்ன காமிக்குதுன்னா, விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவிலிருந்து அதிக வாக்குகளை எடுக்கிறார், திமுகவிலிருந்து குறைவான வாக்குகளை எடுக்கிறாருன்னு காமிக்குது. இதுதான் இது. நேச்சுரலாகவும் நம்ம அந்த ஃபினாமினன் பார்த்துருக்கோம். எப்படியுமே ஒரு மூன்றாவது அணின்னு ஒரு அணி உருவாச்சுன்னா எதிர்ப்பு வாக்கு, ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை தான் பிரிப்பாருங்கிறது தான் ஒரு ஜென்ரல் ஒரு நோஷன். அதை தான் இந்த எக்ஸிட் போலும் நம்ம காமிக்குது. எனவே நம்பர்ஸ் முன்ன பின்ன வரலாம், ஆனால் டைரக்ஷன் நான் பார்க்கக்கூடியது இதுதான். விஜய் வருவதன் மூலமாக அதிகமான பாதிப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாங்கிறது தான் நான் அதில் பார்க்குறேன். இருக்கு. ரைட், சாரி, ஸ்பிக் மீடியா குரூப் .in அவங்க தான் அந்த எக்ஸிட் போல் சாம்பிள் சைஸ் போட்டிருக்கிறது வந்து 71,447. அதில் அதிமுக 124லேருந்து 127, திமுக 89லேருந்து 101, தாவேகா 4லேருந்து 6. இதுதான் அவங்க கொடுக்குற பிரேக்கப். ஓ, அப்போ ஸ்பிக் மீடியா சேர்த்தீங்கன்னா 3 சேனல், 3 இந்த சேனல் வந்து 5 6ன்னு நினைக்கிறேன். திமுக 6 இருக்குன்னு நினைக்கிறேன். அக்னி சேர்த்தா 6 வரும். 6 போல்ஸ் திமுக பக்கம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.